ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்க்ரனைஸ்ட் ஆப்ஜெக்டை மல்டிபிள் த்ரெட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சிங்க்ரனைஸ்ட் ஆப்ஜெக்டை நம்மளால் அட் டைமில் ஒரு த்ரெட் தான் ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும், அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு த்ரெட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு த்ரெட்டை எப்படி அதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ எப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கிளாஸ். ஸோ இந்த வேல தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சிங்க்ரனைஸ் மெத்தட் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஸோ அந்த சிங்க்ரனைஸ் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பேங்க் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே இன்ட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு 10,000. நெக்ஸ்ட்டு withdrawal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் into amount. Okay, so next step, if the start amount less than amount, sorry, so இப்போ நீங்க withdrawal பண்ண போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து பாத்தீங்கன்னா கரண்டா அவைலபிளா இருக்க அமௌண்ட், இது வந்து நீங்க பாஸ் பண்ற அமௌண்ட். அப்போ இந்த withdrawal அமௌண்ட், இந்த கரண்ட் அமௌண்ட்டோட withdrawal அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா, அதாவது திஸ் அமௌண்ட் லெஸர் தென் அமௌண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அதாவது லெஸர் தென் போட்டோன்னா அப்போ என்ன ஆகும், ஸோ 10,000 இன்கேஸ் அதில் 15,000 அனுப்புகிறோம் இமேஜின் பண்ணிக்கோங்க. 15,000 ஓகே. ஸோ 10,000 லெஸ் தென் 15,000 ஆனால் ஆமாம், ஸோ 10,000 வந்து 15,000 லெஸ் தென் தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகணும், ஸோ இந்த withdrawal நடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணுப்போம். ஓகே, சிஸ் அவுட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் வெயிட் அப்படின்ற மெத்தட் நம்ம வெயிட் அப்படின்ற மெத்தட் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இது ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக ட்ரை பிளாக்ல இருக்கணும், அதனால் ட்ரை கேட்ச். ஸோ அதுக்குள்ளே நம்ம இது பேஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்டாக் டெஸ்ட் கொடுக்கும்போது இன்னைக்கு இந்த எரரோட கம்ப்ளீட் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் அமௌண்ட் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு இந்த வெயிட் ஸ்டேஜ் போகாது, இல்லீகல் டிரான்சாக்ஷனும் வராது, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ட்ராவல் ஆகிடும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு வித்ட்ராவல் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ இல்லைன்னா வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெத்தடாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படின்ற மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த மெத்தடை நம்ம இங்கே த்ரெட்டில் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் பேங்க்குக்கு. ஓகே, ஸோ பேங்க் obj equal to new bank. ஓகே, ஸோ இப்போ நியூ த்ரெட், ஸோ பப்ளிக் void ரன். இந்த ரன்ல என்ன பண்ணுறோம், obj டாட் withdrawal அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். வேல்யூ வந்து 15,000 பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து டாட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகிடும், ஸோ இந்த வெயிட் ஸ்டேஜ் வந்துடும். இப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு இப்போ ஸோ இதில் டெபாசிட் பண்ணணும். ஸோ அப்போ டெபாசிட்க்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் வாய்ட் டெபாசிட். ஓகே, ஸோ இன்ட் அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா deposit started, so this dot amount plus equal to amount. Okay, so add ஆனதுக்கு அப்புறம் deposited successfully. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட். ஓகே,
ஸோ அப்போ தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது தெரியும். ஸோ அப்போது இங்கே வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டு அந்த வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ண போகிறோம், நம்ம நோட்டிஃபைன்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நாம் இங்கே வெயிட் பண்ண வச்சோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் வந்துட்டு அவேக் ஆகும். ஸோ நோட்டிஃபை மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த மல்டிபிள் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை சிங்கிள் த்ரெட்ஸ் இருக்குனாலையும் இந்த நோட்டிஃபை மெத்தட் வந்து கேன் invoke only one thread. இந்த நோட்டிஃபை மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு த்ரெட் தான் இன்வோக் பண்ணும். இப்போ கரண்ட்டாக நமக்கு இருக்கிறதும் 2 த்ரெட் தான். ஸோ இப்போ நம்ம இன்னொரு த்ரெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஒரு த்ரெட்டு. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்வோக் கால் பண்ணும்போது அந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அவேக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் மறுபடியும் நடக்கும். ஓகே, நமக்கு அப்போது டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும். ஸோ இப்போ திரும்ப நம்ம இன்னொரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறோங்க. நியூ த்ரெட் public void run obj dot deposit 10,000. ஓகே, ஸோ இன்னொரு 10,000 நான் டெபாசிட் பண்ணுறேன். டாட் ஸ்டார். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸை கால் பண்ணிட்டோம். சாரி, ரெண்டு அதுதான் இங்கே நமக்கு என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டு கால் ஆகும். இந்த த்ரெட்டு கால் ஆனோடனே இது த்ரெட் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த த்ரெட் 1 கால் ஆகும். அப்போது உங்களுக்கு வித்ட்ராவல் போனப்போ அமௌண்ட் செக் பண்ணும். இந்த அமௌண்ட் 10,000. ஸோ நீங்கள் நம்ம பாஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ அப்போது 10,000 less than 15,000 கண்டிஷன் ட்ரூ. அப்போ இன்வாலிட் டிரான்சாக்ஷன். அப்போ உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே இல்லை இல்லீகல் டிரான்சாக்ஷன் டியூ டு இன்சஃபிஷியன்ட் பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 வெயிட்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்போது இந்த த்ரெட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து டெபாசிட் ஸ்டார்டடு. ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, 10,000. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் அமௌண்ட்டோட ஆட் ஆகிட்டு ஸோ டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபை மெத்தட் கால் ஆனோடனே இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 மெத்தட் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் சிங்க்ரனைஸ்டு மெத்தட் நம்ம பண்ணணும். அது எப்படின்னா இந்த பப்ளிக்ன்ற கீவேர்டு எடுத்துட்டு சிங்க்ரனைஸ்டு இதை ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ இப்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி ஒரு த்ரெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இதை சிங்க்ரனைஸ்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் நம்ம சிங்க்ரனைஸ்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சிங்க்ரனைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ டெர்மினல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு ஸோ இப்போ வந்துட்டு ஜாவா சி. ஸோ இன்டர் டேப் இப்போ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அது ரிமூவ் பண்ணிடலாம். என்டர். ஓகே, ஸோ நமக்கு எந்த எரரும் வரல. ஸோ ஜாவாவில் இன்டர் ஓகே. ஸோ இந்த டாட் கிளாஸ் தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்லாஷும் தேவையில்லை. என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இன்சஃபிஷியன்ட் பண்ண வந்து ஸோ அதோட இது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதை ரன் ஆகி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாப் ஆகும். இது வந்து த்ரெட் 1 வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்து இது வந்து டெபாசிட் ஸ்டார்ட்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ப்ரீவியஸ் அமௌண்ட் ப்ளஸ் கரண்ட் அமௌண்ட் 10,000 ஆட் ஆகி 20,000 வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே நோட்டிஃபை மெத்தட் நம்ம போட்டதும் இது போயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டில் இருந்த த்ரெட் 1 கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணதும் இதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிருக்கு. ஓகே, ஸோ கண்டினியூ ஆகும்போது ஸோ இப்போது நம்ம இதில் பாஸ் பண்ண 15,000 மைனஸ் 10,000 மைனஸ் 20,000. ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 உங்களுக்கு வந்து. இப்படி தான் காய்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு சிங்க்ரனைஸ்டு மெத்தட்ஸ் வந்துட்டு மல்டிபிள் த்ரெட்ஸை ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ண வைக்கும்போது ஒன்று கொலைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி நம்ம வெயிட் அண்ட் நோட்டிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ப்ராப்பர் வேல ஹேண்டில் பண்ணி நம்ம அவுட்புட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில்
ஸோ இன்டர் கனெக்ஷன் கம்யூனிகேஷன் ஒரு மல்டிபிள் த்ரெட்ஸ்குள்ளே எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். See you on the next video guys. Thank you for watching the video. Thank you guys. Bye.